செங்கோட்டையன் அவர்களை இது வரைக்கும் சாது அது கூட பேச மாட்டாரு, பிரச்சார யுக்தியா இருந்தாரு அம்மாக்கு அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் சண்முகம் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு யூடியூப் சேனல்ல. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த வாச்சாத்தி சம்பவத்துல அன்றைக்கு வனத்துறை அமைச்சரா இருந்தது செங்கோட்டையன் தான். அன்னைக்கு என்ன நான் அதுல பெரிய ப்ரொட்டஸ்ட்ல நான் முன்னிலையில இருந்ததுனால அவன் இன்னும் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கான் அம்மாவுக்கு நிம்மதியே இல்லை, அவனை ஒரு லாரி ஏற்று போட்டு தள்ளுங்க அப்படின்னு அவர் உத்தரவு போட்டது கால் ரெக்கார்டிங் எனக்கு பிஎஸ்என்எல் அதிகாரிகள் என்னை போட்டு காட்டி என்ன அப்படின்னு ஒரு பேட்டி. அந்த கால் ரெக்கார்டிங் எப்படி எடுக்கப்பட்டதுன்னா, அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் தொழிற்சங்கம் தான் பவர்ஃபுல்லான தொழில். அதிமுகவில் மிக முக்கியமான தலைவராகவும் வனத்துறை அமைச்சராகவும் இருந்த செங்கோட்டையன் அவர் தான் வனத்துறைக்கு பொறுப்பு. அதனால் அவர் இங்கேருந்து ஃபோன் பண்ணி அவங்க 2 பேரும் ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி கதையை முடியலப்பா, என்ன அதுக்கு இதை போட்டு பெரிய தலைவலியாக இருக்கானுவா, அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது செங்கோட்டையன் சாதாரண ஆள். ஒரு கம்யூனிஸ்டுகள் இல்லைன்னா அந்த வாச்சாத்தி சம்பவம் வெளியே வந்திருக்காது. அதே மாதிரி சின்னாம்பதி கற்பழிப்பு சம்பவமும் வெளியே வந்திருக்காது. எஸ்டிஎஃப் செஞ்ச அட்டகாசங்கள் வெளில வந்திருக்காது. இவர்கள் மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, மலைவாழ் மக்களுக்காக போராடியவர்கள் கம்யூனிஸ்டுகள். அந்த காலகட்டங்களில் வண்டி ஏற்றி கொள்ளுன்ற அளவுக்கான ஒரு பண்ணையார் மனநிலையில் உள்ள ஆள் தான் செங்கோட்டையன். செங்கோட்டையன் வல்லவராக இருக்கலாம், நல்லவர் கிடையாது. அதெல்லாம் அரசியல் ஒரு பியூர் அக்மார்க் அரசியல் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவரை பத்தி பேசும்போது கரைபடியாதவர், நேர்மையானவர் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இந்த கம்யூனிஸ்ட் தோழர் அவருடைய அவர் கரை நல்லதுன்ற ஜெனரேஷன்ல பண்ணாரு. யாரு? விஜய். அதனால விஜய் அரசியல் ஆகாது, இளவும் தெரியாது, எட்டும் தெரியாது, இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அரசியலும் தெரியாது. அந்த ஆள் ஒரு அந்நிய கைக்கூலி. செங்கோட்டையன் அவர்கள் உள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப இந்த வாச்சாத்தி சம்பவம் ஆரம்பிச்சிருக்கு. அவருடைய தொகுதியிலேயாவது அவர் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்குமா? அதே கொஞ்சம் சந்தேகம் தான். நேற்று கூட போட்டிருக்கேன், ஒரு அழிவின் துவக்கம், 2 அழிவுகளின் துவக்கம். இந்த டேட் தெரியுமில்ல, 27 தமிழக அரசியல்ல ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனது 27. கரூர்ல 41 பேர் அப்பாவியல். அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன டேட்டு? 27. நேற்று செங்கோட்டையன் இணைந்தது என்னைக்கு? 27. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், அதிமுகவில் அதிருப்தியில் இருந்தார், நீக்கப்பட்டார், எங்கே போவார் அப்படி இப்படின்னா பல கட்ட விஷயத்துக்கு அப்புறம் தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்காரு. இணைஞ்ச கையோட அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்னை பாஜக தான் இதெல்லாம் பண்ண சொல்லுச்சுன்னு டெல்லி போயிட்டு வந்தப்பெல்லாம் பேட்டி கொடுத்தாரு. தாவேக்காவுக்கு போய் இணைஞ்சதே இப்போ மிகப்பெரிய சந்தேகக்குறியா இருக்கு. அப்போ பாஜகவோட இதுல தான் தாவேக்கா செயல்படுதான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா இவர் 2-3 முறை டெல்லி போறாரு, நிர்மலா சீதாராமன் அவங்கள சந்திக்கிறாரு, அமித்ஷா சந்திக்கிறாரு, வராரு, தாவேக்கா அப்படி பண்ணுச்சு, என்னை கை விட்டுருச்சு அப்படின்னு எல்லார்ட்டையும் ஒரு நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தாவேக்காவில் போய் சேர்றாரு. இதெல்லாமே ஒரு மாயையா தான் இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்கிறதுனால திமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பு, தாவேக்காவிற்கு செங்கோட்டையன் போனதுனால அதிமுகவிற்கும் பாதிப்பு, திமுகவிற்கும் மிகப்பெரிய பாதிப்புன்னு சொல்றாங்க. என்ன பாதிப்பு திமுக? ஒரு செங்கோட்டையன் பக்கத்து வீட்டுக்காரர் கூட தான் பாதிப்பு ரொம்ப நாளா. ஏன்னா கூட்டம் நிறைய வரான்றது, தாவேக்காவினர் போவாங்க இனிமே அவர் வீட்டுக்கு போது அவங்க மரத்து 20 ஏறுவான், ஓட்ட உடைச்சிருவான், ஏதாவது ஒன்று பண்ணிடுவான்றது பாதிப்புகள் எல்லாத்துக்கும் தான் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்க என்ன கேட்டீங்க, திமுகவுக்கு என்ன பாதிப்பு? அந்த ஒரு மாயை இருக்கு. மாயெல்லாம் கிடையாது. அதாவது என்னன்னா, சில பிள்ளைங்கள்லாம் காலேஜ் படிக்கும் போதே போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடும். ஆமா, வீட்டில் இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணி அவங்க ஒன்றா சுற்றிட்டு இருப்பாங்க சனி ஞாயிறலாம். ஆனால் வீட்டில் இன்னும் சந்தேக பார்வையிலே பாரு, முடிஞ்சு போச்சு, கல்யாணமே முடிஞ்சிச்சு, அவன் இது பண்ணி தனி கொடுத்தனம் போறாங்க. இந்த ஒரு பிஜி முடிக்க, ஆனால் இன்னும் நீ சந்தேக பாரு, அது உறுதியானதுக்கு அப்புறமும் சந்தேக பாரு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியில் தான் தெரியும், ஒரு நாள் காணாமல் போயிடும். 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிடுச்சான்னு அப்போ தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன சந்தேகப்பாரு, அவங்க தான் அனுப்பி விட்டுருக்கு, பிஜேபியோடைய ஆள் தான் அவர், புரியுதா? அங்கே சேர்க்கலைன்றதுக்காக இங்கே சேர்த்துருக்காரு, அவங்க தான் போக சொல்லியிருக்காங்க, இங்கே போங்க கொஞ்ச நாள். அந்த மாதிரி தான் இருக்காரு. அதனால சந்தேகம்லாம் நீங்கள் பட வேணாம், கன்ஃபார்ம். சரி, ஓகே. திமுகவுக்கு என்ன பாதிப்பு சார்? ஏமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கே பாதிப்பு இருக்கும்போது திமுகவுக்கு பாதிப்பு இருக்காதம்மா. கூட்டம் போகும், வரும், எவனா செத்துருவான், எதாவது பண்ணிடுவான், புரியுதா? அப்புறம் இவங்க காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் அரசாங்கத்தில். அப்போ அந்த கட்சி யோசிக்க தானே செய்யும், என்னடா இவங்க ஒரு பெரிய தலைவலியாக இருக்கான், போகிற இடத்துல ஒரு 4 பேர் 40 பேர், ஒருத்தர் 1-2 பேர் ஏதாவது தான் பரவாயில்ல. 40-50ன்னு போகும்போது எவ்வளோ காசு கஜானாலேருந்து கொடுக்க, அதுக்கு ஒரு பாலம் கட்டிடலாம். இவங்க கூட்டத்தில் போய் சேர்த்தா காசு இருந்ததுன்னா 4 கிராமத்தில் 1 கோடி ரூபாய்க்கு பாலம் கட்டிடலாம், தரைப்பாலம், மேம்பாலம், அதெல்லாம். அப்போ இவங்களை பார்த்து பயப்படத்தானே செய்யும் திமுக.
செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுல போய் இணைஞ்சதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் அவர்களே இது வரைக்கும் சாது அதிர்ந்து கூட பேச மாட்டாரு, பிரச்சார யுக்தியா இருந்தாரு அம்மாக்கு அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் சண்முகம் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு யூடியூப் சேனல்ல. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த வாச்சாத்தி சம்பவத்துல அன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்தது செங்கோட்டையன் தான். அதுல மிக பெரும் தொடர்பு வந்து காவல்துறையினருடைய அந்த அத்துமீறல், அந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு மெயின் காரணமா இவர் இருந்திருக்காரு. அன்னைக்கு BSNL வந்து புக்கிங் கால் தான் பண்ண முடியும். அன்னைக்கு என்ன வந்து நான் அதுல பெரிய ப்ரொட்டஸ்ட்ல நான் முன்னிலையில இருந்ததுனால அவன் என்ன ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கான் அம்மாவுக்கு நிம்மதியே இல்லை, அவனை ஒரு லாரி ஏற்று போட்டு தள்ளுங்க அப்படின்னு அவர் உத்தரவு போட்டது கால் ரெக்கார்டிங் எனக்கு வந்து BSNL அதிகாரிகள் வந்து என்னை போட்டு காட்டி என்னை வந்து இது பண்ணாங்க, என்னை வந்து கொலை செய்ய தூண்டியவர் அவரு அப்படின்னு ஒரு பேட்டி. அந்த கால் ரெக்கார்டிங் எப்படி எடுக்கப்பட்டதுன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து கம்யூனிஸ்டுகள் தொழிற்சங்கம் தான் பவர்ஃபுல்லான தொழிற்சங்கம் 90களில் வரைக்கும். எல்லா இதுலேயும் ஊடுருவி அவர்கள் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தில் இருப்பவர்கள், அது CPIயாக இருந்தாலும் எம்மா இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் செல்வாக்கு படைத்தவராக இருப்பாங்க. ஒரு மில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, கவர்மெண்ட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லா இடத்துலையும் கம்யூனிஸ்ட் சங்கம் தான் ரயில்வே தவிர செல்வாக்காக இருந்தது. அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு கால் ரெக்கார்டு இருக்கும்போது இவங்க மத்திய அரசு அவங்க கண்ட்ரோலில் இருந்தாலும் சரி, ஆனால் யூனியன் யார் கண்ட்ரோலில் இருக்கும்? இவங்க கண்ட்ரோலில் இருக்கும். உள்ள இருக்க தொழிலாளர்கள் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அதை எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் ரகசிய உரையாடல்கள். அது உண்மைதான். அது வந்து செங்கோட்டையன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு கம்யூனிஸ்டுகள் வந்து இல்லைன்னா அந்த வாச்சாத்தி சம்பவம் வெளியே வந்திருக்காது. அதே மாதிரி கோவையில் இருந்த சின்னாம்பதி கற்பழிப்பு சம்பவமும் வெளியே வந்திருக்காது. STF செஞ்ச அட்டகாசங்கள் வெளில வந்திருக்காது. இவர்கள் மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, மலைவாழ் மக்களுக்காக போராடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் அந்த காலகட்டங்களில். ஸோ அந்த தலைவனையும் உன்னால் சமாளிக்க முடியல. அவர்கிட்ட பட்டாடை போக கிடையாது, காசு கிடையாது, பெரிய கார் 10 காரில் வர. அப்போ அன்னைக்கு ஜெயலலிதா போனால் 100 கார் போகும், செங்கோட்டையன் போனால் 50 கார் வரும். அப்படிப்பட்ட தலைவர் கிடையாது. சும்மா பஸ் ஏறி போகக்கூடிய தலைவர், பஸ்லையும் போகக்கூடிய ஒரு தலைவனை வந்து நீ வந்து வண்டி ஏற்றி கொள்ளுன்ற அளவுக்கான ஒரு பண்ணையார் மனநிலையில் உள்ள ஆள் தான் செங்கோட்டையன் வந்து வல்லவராக இருக்கலாம், நல்லவர் கிடையாது. அதெல்லாம் அரசியல் ஒரு பியூர் அக்மார்க் அரசியல்வாதி தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இல்லை, விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவரை பற்றி பேசும்போது கரைபடியாதவர், நேர்மையானவர் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இந்த கம்யூனிஸ்ட் தோழர் அவருடைய அவர் வந்து கரை நல்லதுன்ற ஜென்ரேஷனில் பிறந்தவர் யாரு? விஜய். அதனால பார்த்துக்கிட்டேன். உங்கள் காலத்தில் எப்படின்னா, சின்ன வயசில் இருக்கும்போது கரைக்கு இந்த சோப்பு போடுங்கன்னு. இப்போ காலத்தில் அவர் எந்த காலத்தில் கரை நல்லதுன்னு ஒரு சோப்பு விளம்பரம் வந்துச்சு. கரை பட்டாதான் அந்த சோப்பு வாங்குவான், அப்போ தான் அவன் பிழைக்க முடியும். அதனால் கரை நல்லதுன்னு ஒரு ஆடு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காலத்தில் பிறந்தவர் தான் விஜய். நேர்மையான அதிமுகவுல இருந்து வராரு. அதிமுகவுல இருந்து வந்தாலே முடிஞ்சு போச்சேம்மா. அப்படி எப்பமா நேர்மையானவராக இருக்க முடியும்? அவங்க தலைவியே உலக அளவில் ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு போன, இந்தியாவில் முதலமைச்சராக இருக்கும்போதே சிறைக்கு போன ஒரு புரட்சி தலைவி தான் நம்ம பாரத தலைவி. யாரு? ஜெயலலிதா. அப்போ அவர் கூட இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. ஏன்னா அதுலேருந்து வந்துட்டு வந்து கையை கட்டி நின்ன விஜய்க்கு தெரியாது, அது தெரியும். ஆனா சும்மா பில்டப் கொடுக்கு வந்திருக்காரு. இவர் கையை கட்டி நிற்கும் போது அன்னைக்கும் செங்கோட்டையன் அவர்கள்லாம் இருந்திருக்காருல்ல அந்த கட்சியில. இருந்திருக்காரு. அந்த கட்சியில இருந்தவர் இப்ப ஏன்டா வந்து நிக்கிறாருல்ல, என் வீட்டுக்கு தேடி வராரு, என் ஆபீஸ் தேடி வராரு, அதுதான் முக்கியம். இல்ல, நீங்க நேர்மையான ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான கொடூரங்கள்ல துணை போன ஆட்கள்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் மகாத்மா காந்தியை கோட்ஸையை கூப்பிட்டு சுட சொல்லியிருக்கலாம். என்னை சுற்றுங்கடா, நான் உயிரோட இருந்தேன்னா பிரச்சனை வரும், பின்னாடி கண்டவன்லாம் வந்து நேர்மையானவன் பேச ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு கூட நடந்திருக்கலாம். விஜய் வந்து அரசியல் ஆகாவலிமா, புரியுதா உங்களுக்கு? விஜய் வந்து என்னன்னா, இலவும் தெரியாது, எட்டும் தெரியாது, இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அரசியலும் தெரியாது. ஏன்னா அந்த ஆள் ஒரு அந்நிய கைக்கூலி. ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அண்ணா ஹசாரே என்ற அந்நிய சக்திகளோட கைக்கூலி, அது ஒரு நாட்டோட கைக்கூலி. அந்த பீஸ் அதை வச்சு எப்படி வந்து இப்போ வந்து பங்களாதேஷில் புரட்சி ஏற்படுத்தினாங்க ஒரு கிழவனை வச்சு, அதே மாதிரி அதுக்கு மூத்த கிழவன் தான் யாரு? அண்ணா ஹசாரே. அண்ணா ஹசாரே ஒரு திருட்டு கிழவன். இல்லை, அங்கேயும் போய் விஜய் வந்து இல்லை, இந்த லூசுகளுக்கு என்ன, இவங்களுக்கு அரசியல் தெரியும், இலவும் தெரியாது. இலவு எது, எட்டாம் நாள் எதுன்னு இவங்களுக்கு தெரியாது. 8ஆம் நாள் போய் பாடியை போஸ்டிங்களான்னு கேட்குற டிக்கெட் வைக்கலாம். ஸோ வந்து உணர்ச்சி வசப்பட்டு அண்ணா ஹசாரே போய் பார்க்க போனால், ஆனால் அவர் தூய்மையான தலைவர் நம்ப வச்சு. ஏன்னா அது அந்நிய சதின்றது கூட தெரியாது. இன்னைக்கு எங்கே புரோட்டா மாவை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்கல்ல வீட்டில், இப்போ போய் பார்க்க வேண்டியதானே? அண்ணா ஹசாரே கூட்ட வர வேண்டியது. நீ தேசிய தலைவராக இருந்துக்க,
நான் லோக்கல்ல இருக்கேன்னு கூப்பிடலாம்ல. நல்லா ஆமா idea சார், தானே. நல்ல idea. அண்ணா சாரை கூட கொண்டு நான் ஊழலற்றவன் ஏன்னா செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, அண்ணா சாரை 3வது கட்சி தமிழகத்திற்கு தேவை, ஒரு மாற்றம் தேவை, அண்ணா மக்கள் சாரை விரும்புறாங்க, கூட்டு வந்துட வேண்டியதானே. இந்த தமிழக வெற்றி கழகம் கிரண்பேடி, அண்ணா 3வது சாரை. தேசிய கட்சியா வரும் அப்படின்னு அதான் அண்ணா சாரை தேசிய தலைவராக போட்டுடலாம்ல விஜய் கட்சியில். புரியுதா? ஸோ அந்த மாதிரி தான் விஜய்க்கு வந்து பாவம். இப்போ நேர்மையானவர் அப்படி இப்படின்லாம் இவர் பட்டம் கொடுத்துருக்காரு, நாங்க ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை கொடுப்போம், இலவசத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த 1000 ரூபாய் இலவசத்துக்கு பெண்கள் உரிமை தொகைக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்க தாவேக மகளிர் அணியினர். ஆனா வந்து நான் ஆட்சிக்கு வந்தா ஒருத்தருக்கு வீடு, ஒருத்தருக்கு மோட்டார் சைக்கிள், ஏன் கார் கூட கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. காற்று மாசுபடுதுன்னு சொல்லி அங்கங்க வாகன இதவே குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு இலவசத்தை அறிவிச்சிருக்காரு, அதுல ஒரு முரண் இருக்கு. பேட்டரி கார் கொடுத்தா கொடுப்பாரு. இதெல்லாம் இருக்கு மாசம் பத்தி நீங்க சரி பாப்போம் சார். என்னன்னா உங்களுக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல வேணாம் சார், அப்படி எதுவும் வேணாம் எனக்கு. இல்ல அப்புறம் வந்து 1000 ரூபாய் வாங்குற தாவேக்காரெல்லாம் மறந்து குடிச்சு எடுத்துருவாங்களா? அப்போ திருப்பி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆமா ஆமா, எலெக்ஷன் முன்னாடி பாப்போம், திருப்பி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களுடைய, செங்கோட்டையன் அவர்கள் பத்தி பேசணும். விஜய் அவர்களுடைய நேர்மையும் அந்த புனிதத்தன்மையும் அவங்க அப்பாக்கே தெரியுமா? எங்க இருந்து? இல்ல இந்த டைம் கேட்டா அவரே சொல்லுவார். அவர் பலமுறை சொல்லியிருக்காரு, அது இப்போ வரைக்கும் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த டைம் டு லீட் தலைவா இஷ்யூ அப்போ அவர் போய் ஜெயலலிதா அம்மா கிட்ட நின்னதும், அந்த இஷ்யூக்கு அப்புறம் காங்கிரஸ்ல போய் எனக்கு ஒரு அடைக்கலம் வேணும்னு சொல்லி போய் நின்னதும், அங்கே இளைஞர் அணி பதவி கேட்டதும், அதற்கு பிறகு கோயம்புத்தூர் வந்தப்ப பிரதமர் மோடி அவர்களை போய் பார்த்ததும், இதெல்லாம் பார்த்துட்டு கட்சி ஆரம்பிச்சு கூட 2 வருஷமா அதிமுகவை பத்தி எந்த விமர்சனமும் வைக்காம, இன்னைக்கு வந்து திமுக விமர்சிக்கிறனா அதிமுக விமர்சிக்கிறனானே சொல்லாம காஞ்சிபுரத்துல வந்து குழப்பி விமர்சிச்சுட்டு போறது, அப்புறம் அதிமுக இருந்தே ஒரு அமைச்சரை தூக்கிக்கிறது, இந்த நேர்மை எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்களுடைய அந்த ஆதரவாளர்களுக்கு? அடிப்படை அறிவுள்ள எல்லாருக்குமே புரியும். நான் சொல்லியோ நீங்க சொல்லியோ தேவையில்லை. இந்த நேர்மை எப்படி புரிஞ்சுன்னா அடிப்படையில அறிவு இருக்கு. கொள்கை இருக்கா? கொள்கையற்ற கூட்டணின்னு கொள்கையற்ற கட்சின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு அவரு. அடிப்படை அறிவு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா விஜய் யாருன்றது. அதனால மித்தவங்களுக்கு சொல்லியும் புரிய வைக்க முடியாது. புரியுது அவங்களுக்கு. ஸோ அதனால அதை விட்டுறலாம். அவன் தலையில் அவன் மண்ணாவாரி போடுறான் போது நீங்கள் ஏன் ஊடால போது தடுக்கணும்? அந்த கூட்டம் அழிந்து போகட்டும். ஓகே, இந்த செங்கோட்டையன் அவர்கள் இணையறதுலேயே முன்னாடி நாள் போய் விஜய் அவர்களை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசுறாரு. அதுக்கப்புறமா மறுநாள் வந்து ஒரு வராரு, சந்திச்சு இணையறதுக்கு வராரு. அதுக்கு இடையில அவர் எங்க தங்கினார் அப்படிங்கிறது யாருக்குமே புலப்படவே இல்லை. கடைசியில பார்த்தா அவர் ஆதவர்ஜுனாவுடைய பிளேஸ்ல தான் தங்க வைக்கப்பட்டிருக்காரு. அந்த அளவுக்கு வலை வீசி திமுகவும் அதிமுகவும் செங்கோட்டையன் அவர்களை வந்து தூக்கிட்டு போறதுக்கு தேடிக்கிட்டு இருந்தாங்களா? அப்படி ஒன்றும் தெரியல. ஏன் இந்த நாடகம்? அப்படி இல்லை. செங்கோட்டையன் வந்து அந்த பேரம் படி இல்லைன்னா அப்படி வீட்டுக்கு வந்துடலாம்ல. விஜய் வீட்டுக்கு போயிட்டு வர முடியுமா? அதனால் வேற ஒரு இடத்துல டீ கடையில் நின்று பேசுவாங்க. இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடை விற்கிறேன்னு பேசுவாங்க. எங்கே பேசுவாங்கன்னா டீ கடையில் உட்காந்து தான் பேசுவாங்க. புரியுதா? நிறையா பேருக்கு இப்போ மாலில் வந்து உட்காந்து பேசுவாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாலில் வந்து ஃபுட் கோர்ட் இருக்குல்ல, அங்கே வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்து இவங்களை வந்துடுவான், விற்கிறேன் வாங்குறேன் வந்துடுவான். ஏன் அவன் நேரம் வீட்டில் போய் பேச வேண்டியது என்ன? பேரம் படித்தா தான் இடத்த அதுக்காக அவர் அங்கே இருந்து. ஏன்னா மால்லாம் உட்காந்து பேசினா தெரிஞ்சு போயிருந்தேன் செங்கோட்டை என்னடா ஃபுட் கோர்ட்டில் உட்காந்துருக்காருன்னு. அதனால வீட்டுக்குள்ள உட்காந்து. ஓகே, இனி வந்து இந்த 2026 தேர்தலில் திமுக தாவேக்காடைய தான் போட்டி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2026 தேர்தலில் தாவேக்கா தான் புனிதமான ஆட்சியை தரப்போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் உள்ள போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த வாச்சாத்தி சம்பவம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இனி எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷனுக்குள்ள செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த வனத்துறை அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர்லேருந்து ஒவ்வொரு லிஸ்ட்லேயும் அவர் என்னென்னலாம் பண்ணாருன்னு எல்லாமே வெளியில வரும். அவருடைய தொகுதியிலையாவது அவர் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்குமா? அதே கொஞ்சம் சந்தேகம்தான். அது கொஞ்சம் சந்தேகம்தான். அதாவது நான் நேற்று கூட போட்டிருப்பேன், ஒரு அழிவின் துவக்கம், 2 அழிவுகளின் துவக்கம் போட்டு. அந்த டேட் தெரியுமில்ல, 27 27 வந்து தமிழக அரசியலில் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனது 27 தான். இந்த சாப்பிட்டு லஞ்சுக்கு வந்துடுவாங்கன்னா, நான் இப்போ சேனலில் இருக்கேன், தலைமை பொறுப்பில் இருக்கேன். அங்கே ஒரு முக்கியமான இப்போ யூடியூப்பில் வந்து சர்வேலாம் பண்ணுவார், பூச்சட்டிலாம் வச்சுட்டு. அவர் வந்து அப்போ வந்து ஆங்கர் கம் எடிட்டராக இருக்கார். அவர் உருட்டுலாம் இருக்குது. என்ன அம்மா போகிறாங்க, அம்மா வந்து ஆஜராக போகிறாங்கன்னு உலகத்திலேயே ஒரு ஊழல்வாதியை லைவ் பண்ணி கொண்டு போய் ஜெயில் வரைக்கும் விட்டு வந்தது தமிழக மீடியாவை தவிர எதுவுமே கிடையாது. எல்லாரும் வண்டி எடுத்துகிட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி பெங்களூர் வரைக்கும் போயிட்டாங்க.
சாப்பாட்டுக்கு வராங்களா, அவங்க காலையில் போகிறாங்களா, கோர்ட்டில் ஆஜராகிட்டு சாப்பாட்டுக்கு வராங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுச்சு நம்ம, உள்ளே பிடிச்சி போட்டாங்க. அந்த நாள் 27. அப்படியே வந்தீங்கன்னா கரூரில் 41 பேர் ஆமாம் அப்பாவியல். அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன டேட்டு? 27. நேற்று செங்கோட்டையன் இணைந்தது என்னைக்கு? 27. இந்த இணைப்பு 27ஆம் தேதி வச்சதுக்கு காரணம் உதயநிதி அவர்களுடைய பர்த்டேவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், முழுக்க முழுக்க மீடியாவை நம்ம இங்கே வச்சிருக்கணும். பர்த்டே கொண்டு தானே ஏற்கனவே 41 பேரை போட்டு தள்ளிங்க, கொண்டு போய் கோர்த்து விட்டீங்க. எதையோ ஒன்று பண்ண போய் என்னாச்சு? அதே மாதிரி தான் ஜெயலலிதாவை சாப்பிட்டு வந்துடுவாங்க மேடம், மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்கன்றத மேடம் ஜெயிலுக்கு போனதோட ஒரு அழிவின் துவக்கம் அங்கே. அதே மாதிரி ஒரு அழிவின் துவக்கம் தான் நேற்று செங்கோட்டையனுக்கும். இதோட நீயும் நானும் ஒன்று, ஊர் வாயில் மண்ணுன்னுவாங்க, நீ நானும் ஒன்று, நம்ம வாயில் மண்ணுன்றது தான் நேற்று பண்ணோம். ஓகே. இல்லை, இப்போது திமுக கூட்டணிக்கு இந்த 2026 தேர்தலில் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை வெற்றி வந்து டஃப்பாக? அது இன்னும் டைம் இருக்குமா? வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கான்னு நம்ம ஜோசியம்மா கிளி ஜோசியம். ஏன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன்லாம் இந்த தாவேக்கா கூட்டணி எல்லாம் போய் சுற்றி வந்துருவாங்கம்மா, இருங்கம்மா. எல்லாம் வந்து இப்போ வந்து மோட்டலில் பஸ்ஸு நிற்குமா, எல்லாம் டீ சாப்பிட இறங்கன்னொன்னே எல்லாரும் டீ கடைக்கு போக மாட்டான். ஒருத்தன் தம்மடிக்கு போவான், ஒருத்தன் பாத்ரூம் போவான். நீங்கள் ஐயோ அவர் அங்கே போகிறாரு, இவர் இங்கே போகிறாரு. இருங்க, வண்டி கிளம்பும் போது ஆரன் அடித்தோடனே எல்லாம் வந்து வண்டியில் ஏறி. அதுக்கு ஜனவரி மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், வண்டி கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நன்றி சார். இப்பயே கேட்டிங்கன்னா வேஸ்ட்டு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.